சென்னையில வண்டலூர் பக்கம் மேலக்கோட்டையூர்ல இருந்து இந்த கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, அவங்க ஃபேமிலியா எல்லாருக்குமே பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க ஆஃபர் பிரைஸ்ல இதை பண்ணி கொடுக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம், எந்த அளவுக்கு இவங்களுக்கு கியூர் ஆகுது, நாங்க 100% ரிசல்ட் கொடுக்குறோமா அப்படின்னு உள்ளதை நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இதை யாருமே கேர்லெஸ்ஸா விடாதீங்க. இதனால கண்டிப்பா நிறைய முடி உதிரும். அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் தயவு செஞ்சு சீக்கிரமா எடுத்துக்கோங்க. இது கிராமமா இருந்தாலும் சரி, பஸ் வசதி இல்லாத இடமா இருந்தாலும் சரி, நீங்க அப்படி இருந்துச்சுன்ட்டு உங்க தலையில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பண்ணுவோம். ஸோ நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நாங்க தவறாம உங்க வீட்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பாருங்க இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இங்க இன்னும் எடுக்கல. சோ இந்த பக்கம் இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணல. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது காது பக்கத்துலயும் கழுத்து பக்கத்துலயும் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ வீட்டுல உள்ள 3வது பிள்ளைக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட். சேம் ஒரே இதுதான். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஃபேமிலியில எல்லாரும் பண்ணிக்கிறதுனால ஓகே இவங்களுக்கு நாங்கள் பட்ஜெட்லேயே தான் சொல்லியிருந்தோம். பாருங்க இந்த பாப்பாவுக்கு பெயின் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இவங்க வீட்டில் இவங்களும் இவங்க முன்னாடி பண்ணவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் முட்டை வரைக்கும் அடிச்சிருக்காங்களாம். இவங்க எல்லாருக்குமே குழந்தையிலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்னாங்க. முட்டை அடிக்கிறோம், என்னென்னமோ முறையில் நாங்கள் இதை மாற்றிட்டோம், செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்கோம். கடைசியாக தான் யூடியூப்ல உங்கள் சேனல் பார்த்து நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் உங்களுக்கு மொட்டை அடிக்க வேண்டிய வாய்ப்பு வராதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த பாப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி மொட்டை அடிச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. மொட்டை அடிச்சாலும் அது திரும்ப வரதான் செய்யும். ஏன்னா வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலாண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் லைட்ஸ் வீடியோ. அதுவும் சென்னையில வண்டலூர் பக்கம் மேலக்கோட்டையூர்ல இருந்து இந்த கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, அவங்க ஃபேமிலியா எல்லாருக்குமே பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க ஆஃபர் பிரைஸ்ல இதை பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க எனக்கு கால் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கே வந்து உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தா நாங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நாங்க தவறாம உங்க வீட்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மேலக்கோட்டையூர்ன்றது சென்னையில வண்டலூர்ல இருந்து உள்ள சைட கேளம்பாக்கம் போற ரூட்ல இருக்கு. ஒரு சிலருக்கு இது தெரியாது. ஸோ இது ஒரு கிராமம் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சென்னைக்கு உள்ள அவுட்டர் வெளியில எங்கனாலும், அது கிராமமா இருந்தாலும் சரி, பஸ் வசதி இல்லாத இடமா இருந்தாலும் சரி, நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணா நான் உங்க வீட்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு 1-2 இருக்கிற மாதிரிதான் தெரியும், ஆனா அதிகமாவே தான் இருக்கு. பாருங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இப்பதான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இப்போ எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு பாத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம், எந்த அளவுக்கு இவங்களுக்கு கியூர் ஆகுது, நாங்க 100% ரிசல்ட் கொடுக்குறோமா அப்படின்னு உள்ளதை நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இதை யாருமே கேர்லெஸ்ஸா விடாதீங்க. இதனால கண்டிப்பா நிறைய முடி உதிரும். அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் தயவு செஞ்சு சீக்கிரமா உங்களோட பிஃபோர் வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து பாதி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, பாதி ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. ஸோ இதுல உள்ள ரிசல்ட் பார்ப்போம் வாங்க. இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இங்க இன்னும் எடுக்கல. ஸோ இந்த பக்கம் டோட்டலா முடிச்சிட்டேன். ரிசல்ட் உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். இந்த பக்கம் ஒரு ஈர் இருக்கா இல்லையான்னு பார்த்தா தெரியும். முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, பாத்தீங்களா? இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஃபோர் வீடியோ பார்த்தோம். அப்புறம் வந்து பாதி ட்ரீட்மெண்ட் முடிச்சு பாதி ட்ரீட்மெண்ட் முடிக்காம உள்ளதை நம்ம பார்த்தோம். இப்போ ஃபைனலி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். வாங்க பார்க்கலாம் ரிசல்ட். பாத்தீங்களா எங்கேயாச்சும் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்கல்ல எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்க தலையில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு நிக்ஸோ இல்ல லைஸோ அவங்களுக்கு இருக்காது.
இவங்க ஹேர்ல பாருங்க, தெரியுதா கிளியரா உங்களுக்கு? இவங்களுக்கும் அதிகமா தான் இருக்கு, நிறைய நிக்ஸ் அண்ட் லைஸ் இருக்கு. ஒவ்வொரு லேயரா தான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ ரிட்டன் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு இந்த இந்த நிக்ஸோ இல்லை லைஸோ ரொம்ப கிளியரா தெரியும். ஏன்னா நம்ம முடி வந்து அப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால ரொம்ப கிளியரா தெரியும். இவங்களுக்கும் நம்ம பார்த்த மாதிரி அதிகமாவே தான் இருக்கு. இவங்களுக்கு எடுக்கும்போது உதிருது பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கு. பார்க்க கம்மியா இருந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் ஆனா அவங்களுக்கு உதிருது. இவங்களுக்கு நம்ம வந்து ஆஃப்டர் வீடியோ பார்த்தோம் இந்த கஸ்டமருக்கு. அப்புறம் இடையில பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் பண்ணது ஒரு பக்கம் பண்ணாதது, ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் வீடியோ பார்ப்போம் வாங்க. இந்த பக்கம் இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் நிறைய ஈர் இருக்கு, பாத்தீங்களா? தெரியுதா? கிளியரா தெரியுது பாருங்க ஈர். பட் இந்த பக்கம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்துருக்குமோ உங்களுக்கே தெரியும் இந்த பக்கம் எவ்வளவு இருந்துச்சுன்ட்டு. இப்ப இருக்கான்னு பாருங்க, எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஃபைனலி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. வாங்க நம்ம ஃபைனல் ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ரெண்டு சைடும் கிளியர் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? டோட்டலா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லேயரா எடுத்து காமிக்கிற மாதிரியே தான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். எந்த இடத்துலயாவது ஈரோ இல்ல பெயினோ இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இன்னும் அழகா நீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, வேவி ஹேரா இருந்தாலுமே அங்கங்க இருந்தது நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு தான் அவங்க ஹேர்ல இருந்தது நமக்கு நிக்ஸும் லைஸும். ஸோ இப்போ எங்கேயுமே இல்லை, அவங்க ஃப்ரெண்டு வரைக்கும் எடுத்துட்டேன். அதிகமா எல்லாருக்குமே இது காது பக்கத்துலயும் கழுத்து பக்கத்துலயும் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் அங்க காது பக்கத்துலயும் கழுத்து பக்கத்துலயும் தான் அதிகமாவே இருந்துச்சு. இப்ப அது எங்கேயுமே இல்லை, நீங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்க, எங்கேயாச்சும் இருக்கா. இவங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது பண்ணுனதை பாருங்க, இது ஒரு அளவுதான். தட்டின இடத்துலயே மறுபடியும் தட்டி எதுவும் ஆகக்கூடாது, திரும்ப இங்க வரக்கூடாதுன்றதுனால நாங்க அது கிளியர் பண்ணிட்டு இருந்தது. நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, உங்களோட டவுட்டை நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு கேட்டாதான் அது நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும், பியூட்டி சம்பந்தமா, இந்த நிக்ஸன் லைட் சம்பந்தமா எந்த டவுட்டா இருந்தாலுமே கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கிளியர் பண்ண தயாரா இருக்கோம். ரெண்டு வீடியோ போட்டிருந்ததுல பாத்திருப்பீங்க, கீழே மேல கோட்டி ஒரு வீடியோ. அவங்க வீட்டுல உள்ள 3வது பிள்ளைக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட், சேம் ஒரே இதுதான். சோ வாங்க பாக்கலாம். இன்னைக்கு குட்டி பிள்ளை, இந்த பாப்பா 7th தான் படிக்கிறாங்க. அவங்க பேபி ஹேர் தான், அவங்க ஹேர்லயும் நிக்ஸ் அண்ட் லைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்க கண்டிப்பா கிளியர் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு காம்போ ஆஃபர்ல தான் கொடுத்துருந்தோம். ஒரே ஃபேமிலியில எல்லாரும் பண்ணிக்கிறதுனால ஓகே, இவங்களுக்கு நாங்க பட்ஜெட்லயே தான் சொல்லியிருந்தோம். பாருங்க, இந்த பாப்பாக்கு பெயின் இதெல்லாம் இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த பாப்பாவோட ஃபைனல் ரிசல்ட் நீங்க ஃபைனல் வீடியோல பாப்பீங்க. நல்ல இவங்க வீட்டுல இவங்க முன்னாடி பண்ணவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் முட்டை வரைக்கும் அடிச்சிருக்காங்களாம். இவங்க எல்லாருக்குமே குழந்தையில இருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்னாங்க. முட்டை அடிக்கிறோம், என்னென்னமோ முறையில நாங்க இதை மாத்திட்டோம், செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்கோம். கடைசியா தான் யூடியூப்ல உங்க சேனல் பார்த்து நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் உங்களுக்கு மொட்டை அடிக்க வேண்டிய வாய்ப்பு வராதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த பாப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி மொட்டை அடிச்சிருக்காங்க இந்த பிரச்சனையினால. இந்த பாப்பாவுக்குமே இனிமேல் நீங்க மொட்டை அடிக்க மாட்டோம் அந்த மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம். கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க வேண்டிய நிலைமை வராது. நிறைய பேர் இது தெரியாம மொட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. மொட்டை அடிச்சாலும் அது திரும்ப வரதான் செய்யும். நம்ம அதுக்கு தேவை பிளட் தான். ஸோ பிளட் நம்ம உடம்புல இருக்கு, அந்த பிளட் மூலமா கண்டிப்பா அதோட உணவு அதுக்கு கிடைச்சிரும். அப்ப
அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு ஈவினிங் வந்துருவீங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிடுவீங்க, முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்பீங்க. இல்ல, நம்ம தலையில இருக்குல்ல, ஸ்கேல்ப்ல அது கண்டிப்பா ஒட்டுண்ணியா இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு 5 days 6 days தாண்டும் போது அது ஓரளவுக்கு வளர்ச்சி அடையும். அடுத்து ஒரு 3 month 4 month தாண்டும் போது மறுபடியும் உங்க தலையில பழையபடி பெயின் வந்திருக்கும். நீங்க இதுக்காக 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களால மொட்டை அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க.